ப்ளீஸ் தயவு செய்து நான் சொல்றேன், அற்புதத்தை தேடி எங்கேயும் ஓடாதீங்க. நீங்க முழங்கால் போடுற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஆமாவா இல்லையா? இறங்குமா இறங்காதா? நீங்க முழங்கால் போடுற இடத்து வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால நீ ஒருமனப்படுற இடத்துல நான் என்ன பண்றேன்? வருகிறேன் அப்படிங்கிறது. அவரே வர்றாருன்னா அங்க எப்படி அற்புதம் நடக்காம போகும்? இன்னைக்கு நிறைய கோயிலுக்கு போற மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? காணிக்கை செலுத்துறதுக்காகவும் இதுக்காகவும் அதுக்காகவும் கூட்டமா ஓடிக்கிட்டு கிடக்கு. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் அருவருக்கிறார். வார்த்தைக்காக ஏங்குகிற 2 பேரை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். வசனம் முக்கியம், வார்த்தை முக்கியம். வசனம் இல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். நான் தான் சத்தியம். என்னை அந்த சத்தியம் இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. சத்தியமாகிய இயேசு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு வருவது கூடாத காரியம். நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் தானா நடக்கும். ஏன்னா அவர் வசனத்தை அனுப்பி உங்களை என்ன பண்ணுவாராம்? சுஸ்தமாக்குவார். வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். உங்களை எது குணமாக்கும்? வசனம் தான் உங்களை குணமாக்கும். வசனம் உள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? எல்லாமே சரியாயிடும். நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப குணமாக்குகிறவர் உள்ள போனா சாதாரணமாயிடலாம். எவ்வளவு பெரிய வாழ்க்கையே முடிந்து போகிற பிரச்சனையா இருந்தாலும் வசனம் உள்ள போனுச்சுன்னா சரியாயிடும். ஆனா அற்புதத்துக்காக சபைக்கு வந்தீங்கன்னா ஏசப்பாவை நீங்க விட்டுட்டீங்களே, எப்படி அற்புதம் நடக்கும்? அற்புதம் அல்ல, அற்புதம் செய்கிற கர்த்தர். வார்த்தையை நம்புங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் முத்து முத்தான வார்த்தைகள். ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் பொய்யான வார்த்தை அல்ல, அத்தனையும் உண்மை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் உங்க குடும்பம் அதிக பலனை கொடுக்கும். அதிக பலனை கொடுக்கும். நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்குது? முதல்ல சொன்ன நம்முடைய விருப்பம் அவருடைய விருப்பமாக மாறணும். 2வது நம்முடைய விருப்பம் அவர் வார்த்தையின் நிலைத்திருக்கிறதாய் மாறணும்.